வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்குள்ள வீடியோ வந்து இன்ஃப்ளேட்டட் குக்கரில் செய்கிற 2 லன்ச் மெனு தான் காட்ட போகிறேன். முதல்ல வந்து ஈரப்பிளக்காய் இந்த மாதிரி தோல் சீவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கிறணும். இது நான் ப்ரெஷர் குக்கரில் தான் குக் பண்ண போகிறேன். இது காயை நல்லா கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டுட்டு அதோட சின்னதாக வெட்டின வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு, ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டினது அதையும் சேர்த்து ஒரு கப் மாதிரி தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். காய் வந்து வெளியே தெரிகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா சரி, மிச்சம் தண்ணி ஊற்றாமல் மிச்சம் தண்ணி ஊற்றினா குழஞ்சி போயிடும். காய் வந்து மேலே தெரியுது. இந்த மாதிரி மூடி நாங்கள் ஒரு 2 விசில் தான் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. 2 விசிலில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடணும். இப்போ நான் இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் 600க்கு வைக்கிறேன். ஹாட் பாட்டில் வச்சுருக்கேன் இன்ஃப்ளேட்டட் குக்கரில். இப்போ வெந்துருச்சு. நான் இதை வேற ஒரு சட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நான் தேவையான பாலெல்லாம் ஊற்றி இதில் வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வெந்துருச்சு. நாங்கள் அது தாளிச்சுக்கிறோம். ஒரு பேனை ஆயிலை போட்டு அதுக்கு கடுகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் வதக்கிக்கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது பிளாக்காய், ஈரப்பிளாக்காய், மஞ்சக்காய் வைக்கல. அது வந்து ஓப்பனாக வச்சு தான் அவிக்க வேணும். மற்ற ஆடான காய்கறிகளை இந்த ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணிக்கிறலாம். குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தாளித்து எடுத்துக்கிடலாம். அதோட மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும் மிக்ஸ் பண்ணி அவிச்ச ஈரப்பிளாக்காவும் ஊற்ற வேண்டிய பால், தேங்காய் பால் ஒரு 1.5 கப் போல் எடுத்துருக்கேன். தண்ணி பாலும் திக்கான பாலும் கலந்தது. இதை ஊற்றி கொதிக்க வைக்கிறேன். ஹீட்டிங்கில் போட்டால் போதும். சூடாக்குனா மட்டும் போதுமானது. இதை நாங்கள் குக் பண்ண தேவையில்லை. கடைசியாக நாங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம். கொதிச்சிக்கிட்டு இருக்கு. நான் அதுக்கு சிக்கன் பிரட்டலாம் செய்ய போகிறேன். ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நான் சிக்கன் சேர்த்துருக்கேன். இந்த ஆயிலில் கொஞ்சம் சிக்கனை வேக விட போகிறேன். அதாவது பொரிக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு அதோட மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், துண்டு மிளகாய் இதெல்லாம் கலந்து சிக்கனை திரும்ப வேக விடணும். தண்ணி ஊற்றக்கூடாது, எண்ணெயிலே தான் வேக விடணும்.
அளவெல்லாம் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ அதோட ஒரு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது உப்பு அதுவும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறோங்க. நல்லா பரட்டி விட்டணும். இந்த எண்ணெயிலே வேக விடணும். சிக்கனை பெருசாகவும் இல்லாமல் மிச்சம் சின்னது இல்லாமல் ஓரளவு கணக்கான சைஸில் தான் வெட்டியிருக்கேன். இப்போ வெந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் தூவி விடு. அதோட மேலே அரைவாசி வச்சின வெங்காயம், தக்காளி ஒரு சின்ன காயம் அதையும் சேர்த்து இந்த மாதிரி புரட்டி விடணும். இது சிம்பிளான ரெசிபி, குயிக்காக சமைச்சிடலாம், ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம்.